ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 3/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவுக்கு சமமாக கருணையுள்ளம் கொண்டு நிறைய பேருக்கு வழி சொல்லுங்கள். எந்த குழந்தைங்க இரவு பகலாக பாபாவுடைய சேவையிலே ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் தைரியசாலி ஆத்மாக்கள் இல்லையா? இங்கே தைரியன்றதுக்கு அர்த்தம் கலியுகத்தின் அர்த்தம் கிடையாது. இங்கே இரவு பகலாக சேவையில் ஈடுபடுறவங்க பாபாவுடைய வழிபடி நடக்கிறது தான் தைரியம். ஸோ கருணையும் அதுதான் இல்லையா? நிறைய பேருக்கு வழி சொல்கிறது தான் கருணை. ஆனால் அவங்களுக்கு இதோடைய அருமை தெரியாது இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு போட்டால் உதவியாக தெரியும், பணம் கொடுத்தா உதவியாக தெரியும். ஆனால் இந்த ஞானம் கொடுத்தா அவங்களுக்கு உதவியாக தெரியாது தான். இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கேள்வி: உயர்ந்த பாக்கியத்துக்கான முக்கியமான ஆதாரமே எந்த விஷயத்தை பொறுத்து இருக்குது தெரியுமா? நினைவு யாத்திரையை பொறுத்து இருக்குது. யார் எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ பாபாவை, அந்த அளவுக்கு தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தை அமைச்சிக்கிறாங்க. ஸோ சரீர நிர்வாகத்துக்காக காரியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் பாபாவையும் ஆஸ்தியும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? காரியம் செய்யும் பொழுதும் பாபாவை நினைக்க தான் பாக்கியம் உயரும். ஏன்னா உட்காந்து எவ்வளோ நேரம் நினைக்க முடியும் இல்லையா? மற்ற வேலை செய்யும் பொழுதும் மனதை பாபாவோட கட்டி போட்டுடணும். அடைய போகிற ஆஸ்தியை நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பாக்கியம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்றார். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. குழந்தை பிறக்கும் பொழுதே அதோடைய முன்ஜென்ம கர்மத்துக்கு ஏற்ப தன்னுடைய பாக்கியத்தை எடுத்துகிட்டு தான் வருது. லௌகிக ஜென்மத்தை பற்றி பாபா சொல்கிறார். அதனால்தான் ஒரு சிலர் பணக்கார குடும்பத்தில் பிறக்குது, ஒரு சில குழந்தைங்க ஏழைங்க கிட்ட பிறக்கிறாங்க. ஸோ அந்த தந்தையும் நமக்கு வாரிசு வந்திருக்குதுன்னு புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ எப்படி அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் தானம் புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்களோ அதற்கேற்ப ஜென்மம் தான் கிடைக்கிது. இப்போ இனிமையான அருமையான குழந்தைங்களுக்கு ஒரு கல்பம் முடிந்த பிறகு மறுபடியும் பாபா ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக தன்னுடையவராக குழந்தைங்களை ஆக்கி புரிய வைக்கிறார். ஸோ பிறக்கும்போதே அதிர்ஷ்டத்தை எழுப்பிட்டு தான் வருது அந்த குழந்தை. பாபா சொல்கிறார், அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் இங்கே நீங்கள் அதை உருவாக்குறீங்க. இருந்தாலும் பாபா கிடைச்சதே பெரிய அதிர்ஷ்டம் தானே. அங்கே அந்த அப்பாவுக்கு பிறந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை? ஏழை குடும்பத்தில் பிறந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோ பணக்காரராகவும் ஆக முடியும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப. நாங்கள் எங்களுடைய பாக்கியத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம்னு குழந்தைங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க. யார் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறீங்களோ, பாபாவையும் நினைவு செய்கிறீங்களோ, அவங்க தான் சொர்க்கத்தின் அரசாட்சியின் பாக்கியத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? பாபாவை நினைக்க அங்கே ராஜ்ய பாக்கியம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ நினைவுக்கும் பாக்கியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ பாபாவுக்கு குழந்தைய பிறந்துட்டாலே பத்தாது, அவரை நினைக்கவும் செய்யணும். அப்போ தான் பாக்கியம் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமும் உயர்ந்ததாக இருக்கும். இது எவ்வளோ ஈஸியான விஷயம். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைச்சிடுது. நீங்கள் சுகதாமத்தின் பாக்கியத்தை அடையிறதுக்காக வந்திருக்கிறீங்க.
அதுக்காக தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி முயற்சி செய்கிறீங்கன்னு நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும் தானே எப்படி அம்மா பாபா மற்றும் நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க முயற்சி செய்கிறாங்களோ அவங்கள நம்மளும் ஃபாலோ பண்ணணும். எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா அதுலேயே அவருடைய படைப்புடைய முதலீடை கடை பற்றிய ரகசியமும் வந்துடும். ஏன்னா பாபா சொர்க்கத்தை படைக்கிறார், அது ஆரம்பத்தில் இருந்துச்சு, அது இப்போ நரகம் ஆயிடுச்சு. அப்போ படைப்பின் முதலீடை கடையும் அப்பாவுடைய அறிமுகத்தில் வந்துடுது தானே. ஆனால் ரிஷி முனிவர்கள் போன்ற யாருக்குமே படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ தெரியாது. அதனால் இந்த ஞானத்தை அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ உங்ககிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. ரிஷி முனிவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த முழு சக்கரமும் இப்போ உங்கள் புத்தியில் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் உலகத்தில் யாருக்குமே தந்தையை பற்றியோ அவர் கொடுக்குற ஆஸ்தியை பற்றியோ தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ தந்தையை பற்றியும் உங்களுடைய பாக்கியத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா. அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறது தான் நம்மளுடைய பாக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பாபாவை நினைவு பண்ணணும். மற்றபடி சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் காரியம் செய்யணும் தான். கம்முன்னு போய் வீடு வாசலை விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்துக்கிறதோ அல்லது சென்டரில் வந்து உட்காந்துக்கிறதோ கிடையாது. வீடு வாசலையும் பராமரிக்கணும் இல்லையா. அப்படியே பாபா நினைவும் இருக்கணும். ஸோ யாராவது பந்தனம் இல்லாமல் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க, அல்லது வயதானவர்களாக இருக்கிறாங்க, எல்லா கடமையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்க சூப்பராக சேவை செய்ய முடியும் இல்லை. ஒரு ஊராக போய் சேவை செய்ய முடியும். குழந்தை குட்டிங்க யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இல்லை. கல்யாணமே ஆகியிருந்தாலும் குழந்தை இல்லாட்டினாலும் அதுவுமே சூப்பர் வாய்ப்பு தானே. மனைவிக்கு கணவன் அல்லது குழந்தைங்களுடைய பந்தனம் இருக்குது. குழந்தைங்க இல்லைன்னா பந்தனத்திலேருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க வானப்பிரஸ்திகள் போல் இருக்கிறாங்க. பிறகு முக்திதாமம் போகிறதுக்காக சகவாசமும் இருக்கணும். பக்தி மார்க்கத்தில் சாதுக்கள் துறவற மார்க்கத்தின் அவங்களுடைய தொடர்பு கிடைக்கிது இல்லை. ஸோ அவங்கள பிடிச்சா முக்தி அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த துறவற மார்க்கத்தினரால் இல்லற மார்க்கத்தினருக்கு எந்த ஆஸ்தியும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே எதுவும் வேண்டான்னு தான் போயிருக்கிறாங்க. அவங்களோட லட்சியமும் பிறவா நிலை தானே தவிர சொர்க்கத்தை அடையிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இல்லற மார்க்கத்தினருக்கு அவங்க என்ன கொடுக்க முடியும்? குழந்தைகளாகிய நீங்கள் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தான் பாபா வழி சொல்கிறார். பாரதத்துடைய வரலாறு புவியியல் 84 பிறவிகளின் சரித்திரம் பற்றி உட்காந்து நீங்கள் புரிய வைங்க. பாபா நமக்கு புரிய வச்சார் இல்லையா. ஸோ அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பாரதவாசிகள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரே ஒரு நாராயணன் பற்றிய விஷயம் கிடையாது. ஒரு ராஜ்யமே இருக்குது. ஸோ சூரிய வம்சத்தினராக சத்தியுகத்தில் இருந்தவங்களே தான் திரேதாயுகத்துக்கு வரும்போது மறுஜன்மம் எடுத்து சந்திர வம்சத்தினர் ஆகிறாங்க. பிறகு துவாபரகத்தில் வைஷ்ய வம்சத்தினராக ஆகிறாங்க. அப்பயும் அவங்களுக்குள்ள வரிசைக்கிரமும் இருக்கும் இல்லையா. பாரதத்துடைய முதல் நம்பர் இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ அவரை ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஸோ
ஸோ 2வது நம்பரில் இருக்கிற ராதையை யாரும் ஊஞ்சலில் ஆட்டுறது கிடையாது. சரி, ராதை சொல்ல ராமரை சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? ராமரை யாரும் ஊஞ்சல் ஆட்டுறது இல்லையே, ராதாகிருஷ்ணரை தான் ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்த்து தான் நம்பர் 1. இப்போ 2வது நம்பர்னும்போது ராமர் சீதை. ஏன்னா அவங்க கலை குறைஞ்சிடுச்சு, அதனால் அவங்கள யாரும் ஊஞ்சல் ஆட்டுறது கிடையாது. ஸோ யார் முதல் நம்பரில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பூஜை நடக்குது. கிருஷ்ணரோ எத்தனை பேர், ஒருத்தரா 2 பேரா 3 பேரான்னு மனிதர்களுக்கு தெரியல. ஏன்னா கிருஷ்ணருடைய பரம்பரையே நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இல்லை, அந்த பக்தி மார்க்கத்தில் வந்து கிருஷ்ணருடைய வம்சமே அழிகிற மாதிரிலாம் காட்டிடுறாங்க. பூஜை முதல் நம்பருடையவருக்கு மட்டும்தான் நடக்குது. மதிப்பெண்கள் வரிசைக்கிரமமாக கிடைக்கிது. ஸோ அதனால் நாம் ஏன் முதல் நம்பரில் வரக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணணும். இல்லை, எப்போயுமே முதல் நம்பரில் வரவங்களுக்கு தான் பூஜை நடக்குது. மம்மா பாபாவை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய ராஜ்யத்தை நாம் அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல சேவை பண்ணணும் அவங்கள மாதிரியே. அப்புறம் பாபாவை நினைக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் நல்ல மகாராஜாக்கள் வீட்டில் ஜென்மம் எடுப்பாங்க. ஸோ அங்கே மகாராஜா மகாராணி தான் சத்தியுகத்தில் இருப்பாங்க. ராஜா ராணின்னு அங்கே பட்டம் இருக்காது. அது திரேதாயுகத்திலேருந்து தான் ராஜா ராணி பட்டம். சத்தியுகத்தில் எல்லாம் மகாராஜா மகாராணி தான். ஸோ துவாபரயுகத்துலேருந்து தான் ராஜா வருது போல இருக்குது. சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டுமே மகாராஜா மகாராணி தான். துவாபரயுகத்திலேருந்து எப்போ அழுக்காகிறாங்களோ அவங்கள பெரிய சொத்து உடையவர்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகாராஜான்ற பட்ட பேர் குறைஞ்சிடுது, மறைஞ்சிடுது. அப்போ மகாராஜான்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் ராஜான்ற பட்டம் வருது துவாபரகத்தில் இருந்து. பிறகு பக்தி மார்க்கம் வரும் பொழுது ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கும் தானே. 2 பேருமே கஷ்டப்படுவாங்க. ஏழைகள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தான் சிவபாபாவை நினைவு பண்ணுறீங்க. அவர்கிட்ட இருந்த ஆஸ்தியை நீங்கள் தான் அடையிறீங்க. மற்ற சத்சங்கங்களில் மனிதர்கள் உட்காந்து கதை சொல்கிறாங்க. மனிதர்களுக்கு பக்தியை தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களால இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது, அதனால் சத்கதியும் கொடுக்க முடியாது. வேத சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பொருட்கள். சத்கதியும் ஞானத்தினால தான் கிடைக்கும், அதை பாபா தான் கொடுக்க முடியும். மற்றபடி மறுஜென்மத்தை ஏற்றுக்கிறாங்க. இடையில் யாருமே திரும்பி போக முடியாது. கடைசியில் தான் பாபா வந்து எல்லாரையும் அழிச்சிட்டு போகிறார். ஸோ இத்தனை ஆத்மாக்களும் எங்கே போய் இருப்பாங்க? அனைத்து தர்மத்தினர்களுடைய பிரிவு பரந்தாமத்தில் தனித்தனியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதையும் புரிய வைக்கணும். ஸோ ஆத்மாக்களுக்குன்னு தனியாக பரந்தாமத்தில் ஒரு மரம் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது பாபா சொல்கிற வரைக்கும். ஸோ நம்முடைய புத்தியில் தான் இந்த முழு விருட்சத்துடைய ஞானம் இருக்குது. ஆத்மாக்களின் விருட்சமும் இருக்குது, ஜீவ ஆத்மாக்களுடைய விருட்சமும், அதாவது மனிதர்களுடைய விருட்சமும் இருக்குது. மனித விருட்சம் இந்த பூமியில் இருக்குது, ஆத்மாக்களின் விருட்சம் பரந்தாமத்தில் இருக்குது. நாம் இந்த பழைய உடம்பை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சிருக்கிறோம் இல்லை? சங்கமேகம் ஃபுல்லாக உடம்பை விட்டுட்டு போகிறதுக்கான ட்ரைனிங் தான் இல்லை? ஒரு ஆத்மா அதாவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள
போன்னு துரத்துவாங்கல்ல, அதுதான் இங்கே நடக்குது. பாபா வந்தப்போ நம்ம இறந்துட்டோம் தான் அர்த்தம். இப்போ போகிறதுக்குள்ளே பொக்கிஷத்தை சேர்த்துட்டு போகிறோம், கணக்கு முடிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். நான் ஆத்மா, இந்த சரீரம் நான் கிடையாது, இதிலேருந்து நான் தனியாக விலகி இருக்கிறேன். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்குறதுன்னு சொல்கிறது. இல்லை, இந்த உடம்பு நான் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இறக்குறது. நீங்கள் இறந்தீங்கன்னா உலகமே இறந்த மாதிரி தான். இல்லை, இந்த உடம்பே நான் இல்லைன்னும் போது இந்த உலகம் எல்லாத்துலேருந்தும் நான் விடுபட்டு இருக்கிறேன்னு தான் அர்த்தம். ஸோ உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் விட்டாச்சுன்னு அர்த்தம். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதான அர்த்தம். ஸோ முதல்ல முழுமையாக இந்த கல்வியை எடுத்து உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆகி பிறகு வீட்டுக்கு போகணும். இல்லை, வெறும் ஆத்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு தானே பாபா சொல்கிறாரு. இப்போ உடம்பு விட்டு வெளில வந்த பிறகு சொல்லிக் கொடுக்குறாரு. அதான் இங்கே விஷயமே. பாபாவை நினைவு செய்கிறதோ ரொம்ப ஈஸி. எப்போ நீங்கள் உடம்புலேருந்து விலகிட்டீங்கன்றது புரிஞ்சுக்கிட்டால் அவரை நினைக்கிறது ஈஸி. உடல் உணர்வில் இருந்துக்கிட்டால் அவரை நினைக்கிறது கஷ்டம். ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட அவர்கிட்ட கூட போய் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கடவுளை நினச்சிங்கன்னா உங்கள் பாவம் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றார். சிவபாபா நினைவு செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பாவம் அழிஞ்சிடும். இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. அந்த நேரம் கேட்பாங்க, யார் பக்குவமான யோகியாக இருக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக சரீரம் விடுறது கூட நல்லா இல்லைன்றார். ஏன்னா அவங்க மூலமாக நிறைய சேவை நடக்கணும் இல்லையா. யோகத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய சேவை தானே. ஸோ அதனால தான் தாதிங்களும் 100 வயதை கிராஸ் பண்ணி இருக்கிறது காரணம் அதுதான். அப்போ அவங்க யோகத்தில் இருந்துக்கிட்டு ஆன்மீக சேவை செய்கிறாங்க. இறந்துட்டால் சேவை செய்ய முடியாது இல்லையா. சேவை செய்கிறதுனால தான் தங்களுடைய உயர்ந்த பதவியை அமைச்சிக்க முடியும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு சேவையும் நாம் செஞ்சிடறோம் இல்லையா. மற்றவங்களுக்கும் உதவி பண்ணுறோம், நம்மளுடைய பதவியும் உயர்த்திக்கிறோம். ஸோ மற்றவர்களுக்கு சேவை செய்கிறதுனால அவங்களும் தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடைவாங்க. நாம் நமக்குள்ள சகோதர சகோதரர்கள், ஒரு தந்தையுடைய குழந்தைகள். என்ன நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறார். இதுக்கு முன்னாடியும், அதாவது முந்தைய கல்பத்திலும் இதே தான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்கலாம். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆத்மா தமோ பிரதானமாகிடுச்சு, ஆனால் சதோ பிரதானமாக நீங்களே தான் இருந்தீங்க. இப்போ தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. மீண்டும் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானம் ஆகி சதோ பிரதானமான உலகத்துக்கு நாம் போகணும். ஏன்னா அந்த உலகம் வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு யாத்திரையில் இருக்கணும். நினைவு யாத்திரை மூலமாக தான் ஆத்மா சதோ பிரதானமாக ஆகும். அதனால் எவ்வளோ நேரம் நினைவில் இருக்கிறோன்னு முழு சார்ட்டு வைக்கணும். சும்மா உட்காந்து நினைக்கிறது மட்டும் இல்லை. அப்படி நினச்சா ரொம்ப நினைக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க அப்படின்னு சார்ட்டு வைக்கணும்னு நினச்சாலே நீங்கள் கவனம் கொடுப்பீங்க நினைக்கிறதுல. ஞானத்துடைய சார்ட்டு வைக்க முடியாது. பாபாவை ஞானத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம மேலே இருக்கிற பாவங்களின் சுமையை எப்படி இறக்கணும்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை, ஒரே வழி யோகா தான். அப்போ எப்படியெல்லாம் யோகத்தில் இருக்கலாம் அப்படின்னு யுக்தியை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நினைவுக்கான சார்ட் வைக்க சொல்கிறாரு பாபா. நம்ம எவ்வளோ நேரம் நினைவு பண்ணுறோம், எத்தனை மணி நேரம் நினைவு பண்ணோம். ஸோ மூலவாதனத்தையும் நினைவு செய்கிறோம், புது உலகமாகிய சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறோம்.
ஸோ எல்லாமே நினைவு கணக்கு தான். ஸோ நிறைய சீர்கேடுகள் ஏற்பட போகுது. அதுக்கான ஏற்பாடும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ குண்டு தயாராகிக்கிட்டே இருக்குது. இல்லை இப்போ எல்லா குண்டும் யூஸ் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். நாம் நம்ம மரணத்துக்காக தான் இந்த பொருளெல்லாம் உருவாக்குறோன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மரணத்துக்கான பொருட்களை தயாரிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா கடலுக்கு அடியில் கூட கொலை பண்ணுறதுக்கான பொருள் இந்த மாதிரி குண்டுலாம் வச்சுருக்குறாங்கன்றார். அது இப்போ நடந்தது இல்லையா? கடலுக்கு அடியில் கன்னி வெடி வச்சு நிறைய கப்பலை தகர்த்தாங்க. அப்போ கடலுக்கு அடியிலையும் வைக்கிறாங்க. அது இல்லாமல் மேலே குண்டு வீசிட்டு பிறகு கடலுக்குள்ளே போயிடுவாங்களாம். அப்படியெல்லாம் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது தன்னுடைய அழிவுக்காக தான் செய்கிறாங்க, இல்லை மனித இனத்தின் அழிவுக்காக தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மரணம் எதிரிலே இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய மாளிகைகள் கட்டுறாங்க. இது எல்லாமே மண்ணோட மண்ணாக போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருடையது மண்ணோட புதஞ்சிடும். இல்லை ஸோ மண்ணோட மண்ணாக போக போகுதுன்னா யுத்தத்தினாலேயும் நடக்கும், இயற்கை சீற்றத்தினாலேயும் நடக்கும். கண்டிப்பாக சண்டை நடக்கும். ஸோ முயற்சி பண்ணி எல்லாருடைய பையையும் காலி பண்ணிவிடுவாங்கன்றார். இல்லை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக டேக்ஸ் போட்டு காலி ஆகுது. எல்லாருமே இல்லை கையில் காசு இல்லாமல் போகிறத பார்க்குறோம். எல்லாத்துக்கும் டேக்ஸு எல்லாமே இப்போ மக்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ திருடர்களும் விதவிதமாக ஆன்லைன்லேயே திருடுறதையும் பார்க்குறோம். எவ்வளோ நுழையிறாங்க திருடர்கள். யுத்தத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மண்ணோட மண்ணாக போக போகுது. இல்லை எவ்வளோ பெரிய மாளிகை கட்டினது எல்லாமே இல்லை துபாயில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் இடிக்கிறாங்க இந்த யுத்தத்தில். ஸோ எல்லாமே விழுந்துடும், வீடுகள் எல்லாமே. ஆக்சுவலாக இந்த குண்டு போட்டே சிருஷ்டியுடைய 3 பாகம் அழிஞ்சிடுதுன்றார். இல்லை 4ல் 3 முக்கால்வாசி குண்டு போட்டே அழிச்சிடுவாங்களாம். மீதி ஒரு பாகம்தான் மிஞ்சி இருக்கும். ஸோ அந்த ஒரு பாகத்தில் தான் பாரதம் இருக்கும். பாரதம் அழிவற்ற கண்டம் இல்லையா? ஸோ அது அப்படியே தொடரும். அதனால தான் பாரதம் அழிவற்றதாக இருக்குது. அது அப்படியே சத்தியுகமாக மாறுது இல்லையா? அதுக்கப்புறம் மற்ற கண்டங்கள்லாம் மறுபடியும் வரும். ஸோ இப்போ பாரதத்துடைய பாகம்தான் மிஞ்ச போகுது. இருந்தாலும் மரணமோ எல்லாருக்கும் தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பாபா கிட்டேருந்து முழுசாக ஆஸ்தி அடையக்கூடாது? எப்படியும் அழிய போகிறோம். அழியிறதுக்கு முன்னாடி ஆஸ்தி அடைஞ்சிட்டு போயிடலாம்ல. ஏன்னா உலக அழிவு கண்டிப்பாக கன்ஃபார்மு. இப்போ அதுக்கு முன்னாடி ஆஸ்தி அடையிறது தானே புத்திசாலித்தனம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, லௌகீக உறவினர்கள் கிட்ட கூட நீங்கள் கடமையை நிறைவேற்றணும். இல்லை அந்த லௌகீக உறவுகள் நீங்கள் என்னென்ன கடமை இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் முடிக்க தான் செய்யணும். மற்றபடி உங்களுக்கு பந்தனம் இல்லைன்னா ஏன் சேவையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு பாபா ஆலோசனை கொடுப்பார். பாபா கருணை காட்டுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இல்லையா பக்தியில். இப்போ உங்களுக்கு பாபாவுடைய வழி கிடைச்சிருக்குது. அதனால் அது பாபாவுடைய கருணை. இதே கருணையை நீங்கள் மற்றவர்கள் மேலேயும் காட்டணும். எப்படி பாபா தந்தை கருணை காட்டுறார் அந்த மாதிரி.
என்னை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இதுதான் கருணை. அப்படி பாபா சொல்கிறாருன்னு மற்றவங்களுக்கு நாம் சொல்லணும். மற்றபடி சன்னியாசிகள் ஹடயோகம் போன்றவைகளை செய்கிறதுக்கு எவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்க. இல்லை, அவங்க போய் இமயமலையில் அந்த கடுங்கல்லூரில் ஒத்தக்காலில் நின்றுட்டு சோறு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹடயோகம் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்லை, இது பேர் சகஜ ராஜயோகம். பாபாவை நினைவு மட்டும் பண்ணிங்கன்னா போதும், பாவம் சாம்பல் ஆகிடும். மற்றபடி அவங்க கஷ்டப்பட்டு ஹடயோகம் பண்ணுறதுனால அவங்க பாவம் ஒன்றும் சாம்பல் ஆகிட போகிறது கிடையாது. ஸோ நினைக்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது இல்லையா. இங்கே நினைவு யாத்திரையின் விஷயம் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் எழுந்துறீங்க, உட்காருங்க, கர்மேந்திரங்கள்னால காரியம் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் புத்தியோடைய யோகம் மட்டும் தந்தையோட மட்டும் ஈடுபட்டு இருக்கட்டும். ஸோ உண்மையிலும் உண்மையான அந்த பிரியதர்ஷனனுடைய உண்மையான பிரியதர்ஷினி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் என்னுடைய பிரியதர்ஷன் நினைக்கிறத தவிர அவருக்கு நாம் என்ன பண்ணிட முடியும்? நினைக்க மட்டும்தான் முடியும் போது நினைக்கலாம்ல. உண்மையான பிரியதர்ஷினியை நிரூபிக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி. லவ் பண்ணும்போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? நினைக்க மட்டும்தானே செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த லவ்வரை நினைக்கிறதுனால நமக்கு நஷ்டம். ஆனால் பாபாவை நினைக்க நினைக்க நமக்கு லாபம், பாக்கியம் அதிகமாகுது. சுயம் அவரே சொல்கிறாரு, ஹே பிரியதர்ஷினிகளே, குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் நிறைய நினைவு பண்ணிங்க என்ன. ஆனால் நான் யாருன்னு தெரியாமல் நினைவு பண்ணிங்க. இப்போ பிரியதர்ஷனராகிய என்னை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகும். ஸோ இப்போ நினைக்கிறது தான் மெயின் இல்லையா. பாபா உத்தரவாதம் கொடுக்குறாரு, உங்கள் பாவமெல்லாம் அழிஞ்சிடும்ன்ட்டு. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சாஸ்திரங்களில் வெளிப்பட்டு இருக்குது. பகவான் மூலமாக கீதை கேட்கறதுனால நீங்கள் ஜீவன் முக்தியை அடையிறீங்க. மனிதர்கள் மூலமாக கீதையை கேட்கறதுனால ஜீவன் பந்தனத்தில் தான் வந்தீங்க இல்லையா. ஸோ கடவுள் மூலமாக நேரடியாக ஒரிஜினல் கீதையை கேட்கும்போது தான் ஜீவன் முக்தி கிடைக்கிது. பக்தி மார்க்கத்து கீதையினால் ஜீவன் பந்தனத்திலே தான் இருந்தோம், படி இறங்கி தான் வந்தோம் ஏணிப்படியில். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஞான சிந்தனை பண்ணணும். அதுக்கு உங்களுடைய புத்தியை பயன்படுத்தணும். ஏன்னா இது புத்தியின் யாத்திரை. இதன் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் அழியுது. வேத சாஸ்திரங்கள், வேள்வி, தவம் இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக, வேத சாஸ்திரங்கள் படிக்கிறதுனாலெல்லாம் பாவம் அழியாது. கீழே இறங்கி தான் வந்தீங்க. இப்போ நீங்கள் மேலே போகணும். ஏணிப்படி பற்றி யாராவது புரிய வைக்காத வரைக்கும் யாருமே அதை புரிஞ்சிக்க முடியாது. இல்லை, வெறும் ஏணிப்படியை பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் ஐயப்பனுடைய ஏணிப்படிக்கட் பார்த்தே புரிஞ்சிருக்கணுமே. ஸோ எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு படத்தை காட்டி இது யானை அப்படின்னு புரிய வைக்கிறாங்க, அந்த மாதிரி நாம் இந்த படத்தை வச்சு புரிய வைக்கிறோம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த யானையை பார்க்கும்போது அந்த படம் ஞாபகம் வரும். அந்த படத்தில் யானைன்னு சொன்னது ஞாபகம் வரும். இப்போ உங்களுடைய புத்தியில் வந்துடுச்சு இல்லையா. ஸோ படத்தில் எப்போவுமே எல்லாமே சின்னதாக தான் காட்டுவோம். ஆனால் உண்மையிலே சொர்க்கம் பெருசாக இருக்கும், பெரிய ராஜ்யம் இருக்கும். அங்கே வைர வைடூரியங்களின் அரண்மனைகள் இருக்கும். அது எல்லாமே பிறகு அரை கல்பம் கழிச்சு மறைஞ்சு போயிடும். எல்லா பொருட்களுமே மறைஞ்சு போயிடுச்சு சொர்க்கத்தில் இருந்தது. அப்படி இல்லைன்னா எப்படி பாரதம் ஏழையாகி இருக்கும் சொல்லுங்க.
ஸோ செல்வந்தர்லேருந்து ஏழையாகவும் ஏழையிலேருந்து மீண்டும் செல்வந்தராகவும் ஆகிறது தான் இந்த நாடகம். அப்படி தான் இது அமைஞ்சிருக்குது. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். ஸோ அதனால் ஏணிப்படி வச்சு புரிய வைக்கணும். ஸோ புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா உங்களுக்கும் பயிற்சி ஆகிடும், புரிய வைக்கிற பயிற்சி வந்துடும். அப்போ உங்களுடைய வாய் திறந்துடும். ஸோ இதோட நினைவு தான் பைபிளில் மோசஸ் திக்குவாயாக இருப்பார், பேசவே முடியாது. ஸோ அவர் மூலமாக அதிசயம் நடக்கிறதாக காட்டுவாங்க. ஸோ அந்தமாரி ஞானத்தை சொல்ல முடியாதவர்களும் பயிற்சி பண்ணால் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்கன்றது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ குழந்தைங்களை பாபா சேவைக்கு தகுதியுடையவர்களாக ஆக்குறார். அதுக்கு தான் முரளி சொல்கிறார். ஸோ ஒரு சில சென்டர்லேயோ நிறைய குழந்தைங்க அசாந்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. புத்தி யோகம் வெளியில் அலைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் தீமையை ஏற்படுத்திடுறாங்க, வைப்ரேஷன் வாயுமண்டலத்தை கெடுத்துடுறாங்க. ஏன்னா எல்லோரும் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ பாபா சொல்கிறாரு, நீங்கள் படிக்கவே இல்லை, அதனால் உங்களுடைய நிலைமையை பாருங்கள் அப்படின்னு நாளுக்கு நாள் அதிகமாக சாட்சாத்காரமாகிட்டே இருக்கும். அப்போ ஷாக் ஆகிடுவாங்க, ஐயோ இவ்வளோதான் நம்மளுடைய பதவியா அப்படின்ட்டு. ஏன்னா பாவம் செய்கிறவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பிறகு ஐயோ வீணாக நம்ம பாவம் செஞ்சிட்டுமே ஞானம் கிடைச்சோம் அப்படின்னு கதறுவோம். ஸோ அதனால தான் என்ன தப்பு பண்ணாலும் உடனே பாபா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறையும். இல்லைன்னா அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பாவம் செய்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது டெக்னாலஜியில். ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நம்ம இந்தந்த பாவம் செஞ்சுருக்கிறோன்னு அவங்களுக்கே தெரியும். பிறகு அவங்களே சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, என்னுடைய இந்த பழக்கம் நீங்கவே இல்லையே, இதுக்கு பதிலாக வீட்டிலே போய் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. ஒரு சிலரோ நல்ல சேவை செய்கிறாங்க, ஒரு சிலர் சேவைக்கு தீங்கு விளைவிக்கிறாங்க, பேரை கெடுக்கிறாங்க. நம்முடைய சேவையில் யார் தைரியசாலியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா பேர் சொல்கிறார். மற்றபடி இங்கே சண்டை போடுற தைரியம் கிடையாது, சேவை பண்ணுறதுல தான் தைரியம் இல்லை. இது எல்லையற்ற விஷயம். தைரியன்றது எல்லையற்ற தைரியம் இது. ஸோ நல்ல குழந்தையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாபா அவங்களுடைய மகிமைப்பாடுவார். ஸோ குழந்தைங்க ரொம்ப கருணையுள்ளம் கொண்டவர்களாக நன்மை செய்பவர்களாக ஆகணும். ஞான குருடர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற கைத்தடி ஆகணும். தந்தையை நினைவு செஞ்சிங்கன்னா பாவம் அழியும் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் வழி சொல்லணும். பாவாத்மா புண்ணிய ஆத்மான்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மற்றபடி உங்களுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிறாரு, ஆத்மாவே தான் பரமாத்மா ஆகிறாரு அப்படிங்கிறதுலாம் தப்பு. ஆத்மா புண்ணிய ஆத்மாவா பாவாத்மாவா ஆகுது, அவ்வளோதான். பரமாத்மாவா ஆகிறது கிடையாது. பரமாத்மா மேலேயே பாவம் வருமா என்ன? அவருக்கோ நாடகத்தில் சேவை செய்கிறதுக்கான பாகம் இருக்குது. மனிதர்கள் தான் பாவாத்மா புண்ணியாத்மாவாக ஆகிறாங்க. யார் சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தாங்களோ அவங்களே கலியுகத்தில் தமோ பிரதானமாக ஆகிட்டாங்க. ஸோ அப்படி ஆன பிரம்மாவுடைய உடம்புல தான் சிவபாபா அவரையும் மற்ற எல்லோரையும் சதோ பிரதானமாக ஆக்குறார். ஸோ அப்போ ஒரு சிவபாபாவுடைய வழிபடித்தானே நாம் நடக்கணும். இப்போ தந்தை குழந்தைகளாகிய நம்மளை விசால புத்தியுடையவராக ஆக்குறார். ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம்.
தந்தை தான் பிரம்மாவுடைய உடம்பில் வந்து பிரம்மா வம்சாவளி குழந்தைங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து தேவி தேவதைகளாக ஆக்குறார். ஸோ தேவதை ஆன பிறகு மறுபடியும் மறுஜன்மம் எடுத்து படி இறங்க தான் செய்வோம். ஸோ இப்போ மறுபடியும் எல்லாமே திரும்ப நடக்க போகுது. பாபா மறுபடியும் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பண்ணுறார் சொர்க்கத்தை. யோக பலத்தின் மூலமாகத்தான் நீங்கள் 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சு உலகத்தையே வென்றவர்களாக ஆகிறீங்க. மற்றபடி இதில் யுத்தம் செய்கிற விஷயமெல்லாம் கிடையாது. நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பந்தனத்திலேருந்து விடுபட்டவராகி பாபாவுடைய சேவையில் ஈடுபட்டுடணும். அப்போ தான் உயர்ந்த பாக்கியத்தை அமைச்சிக்க முடியும். கருணை உள்ளமுடையவராகி மற்றவர்களுக்கும் வழிகாட்டணும். ஞானக்குருடர்களுக்கு கைத்தடி ஆகணும். ஸோ இந்த சரீரத்தின் மேலே நீங்கள் வச்சுருக்கிற பற்று நீக்கி உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரத்தை வந்து விடுபட்ட ஆத்மா நான்னு உணரணும். அதுக்கு பேர் தான் உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறதுன்னு பாபா இன்றைக்கி ரகசியம் சொல்லியிருக்கார். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போகணும் இல்லையா? இறக்காமல் ஆத்மா வெளியில் வராது, வீட்டுக்கு போகாது இல்லையா? ஸோ அதனால் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட ஒரு தந்தையுடைய நினைவு இருந்துச்சுன்னா பாவம் அழிஞ்சிடும் அப்படின்னு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லி பாபாவை நினைக்க வைக்கணும். வரதானம். நன்மைக்கான பாவனையின் மூலம் ஆத்மாவின் சமஸ்காரங்களை மாற்றக்கூடிய நிச்சய புத்தியுடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி நமக்கு வந்து பாபா மேலே 100% நிச்சய புத்தி இருக்குது இல்லையா? அதே மாதிரி மற்றவர்களும் கண்டிப்பாக மாறிடுவாங்கன்றதில் 100% நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க என்ன குழப்பினாலும் நீங்கள் குழம்ப மாட்டீங்க. பிராமண பரிவாரத்தின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது லௌகீக ஆத்மாக்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க கோபப்பட்டு உங்களை எதிர்த்தாலும் சரி, அல்லது உங்களை நிந்தனை பண்ணாலும் சரி, குழப்பமடையவே கூடாதுன்றார் இல்லையா? கண்டிப்பாக மாறுவாங்க அப்படின்ற சுப பாவனை தான் எல்லார் மேலேயும் இருக்கணும். அதுதான் சேலஞ்ச், அதுதான் கேமே. ஸோ அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேப்பர் வரதானே செய்யும். அதுதானே இது ராமாயணம் மகாபாரதமெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய அந்த நன்மைக்கான பாவனை இருக்குது பாருங்கள், அது அவங்களுடைய சமஸ்காரத்தை கண்டிப்பாக மாற்றிடும். இதுதான் தைரியன்றது. இந்த தைரியத்தை, இந்த நம்பிக்கையை இழக்கவே கூடாது. நேரம் வரும்போது நீங்கள் வைத்த நம்பிக்கைக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது நாடகத்தில் ஆல்ரெடி பதிவாகி இருக்குது. உங்களுடைய சுபபாவனை பலன் கிடைத்தது. அதனால தானே உங்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்க. உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக மாற்றிருக்கிறீங்க, எண்ணத்தின் மூலமாக உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்குறீங்க. ஸோ அதுக்கு 1970 முரளியில் பாபா என்ன சொல்லுவார்னா, நான் பாபா 3வது யாருமே தெரியக்கூடாது, ஆனால் 3வது நபர் வருவாங்க, பார்த்தும் பார்க்காம இருக்கணும். நான் பாபாவை வெளிப்படுத்துகிறேன், என்னது சுபபாவனை மட்டும் வைக்கிறேன் இல்லை. நமக்கு ரொம்ப சோதித்தவர்கள், பயங்கரமான துரோகம் செய்தவர்கள் வருவாங்க. அவங்களுக்கும் நீங்கள் தான் முக்தி கொடுக்கணும். அவன் நாசமாக போகணுன்னு நினச்சா முதல்ல நம்ம பதவி தான் குறையும், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் சுபபாவனை. ஒருபோதும் இழக்கக்கூடாது, யார்கிட்டையும் இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகன். ஸோ அந்த அவ்யக்த முரளியும் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன், அது அவசியம் பாருங்கள். அவ்யக்த முரளி ரொம்ப கம்மியாக பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மிஸ் பண்ணால் அப்புறம் எப்போ ஒரு கல்பத்துலேயும் மிஸ் பண்ணிடுற மாதிரி ஆகிடும். ஸ்லோகன். தூய்மை சக்தியின் மூலம் உங்களுடைய சங்கல்பங்களை சுத்தமானதாக மாற்றுங்கள். ஞான சொரூபமானதாக உங்கள் சங்கல்பங்களை மாற்றி உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அழிச்சிடுங்க. பலவீனமான சங்கல்பங்களை எல்லாம் அழிச்சிடுங்க
இல்லை, தூய்மை சக்தியின் மூலமாக தூய்மையான எண்ணம் மட்டுமே வரணும், பலவீனமான எண்ணங்களே வரக்கூடாது. அதான் தூய்மை சக்தின்றது. சூப்பரான ஸ்லோகன். ஆக்சுவலாக வரதானம் ஸ்லோகன் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான் இல்லையா? சுபபாவனை, அதுதான் தூய்மையான சங்கல்பம். அவ்யக்தேஸ்வரா மகான் ஆகிறதுக்காக இனிமை மற்றும் பணிவன்ற குணங்களை தாரணை பண்ணுங்க. உங்களுடைய வார்த்தையில் எப்போவுமே சத்தியமும் இனிமையும் இருக்கணும். அப்போ தான் அந்த வார்த்தைக்குன்னு மதிப்பு இருக்குது பாருங்கள், அது சேமிப்பாகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இங்கே ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு மார்க்கு, டெஸ்ட் பேப்பர். உங்களுடைய பார்வை, வார்த்தை, உள்ளுணர்வு, நடத்தை எல்லாத்துக்கும் மார்க். அப்போ வார்த்தைக்கான மார்க் எப்போ கிடைக்குன்னா, இனிமையாக இருக்குதா வார்த்தை, சத்தியமானதாக இருக்குதா, அப்போ மார்க் ஏறும். ஸோ இனிமைன்ற குணம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் முத்து மாதிரி இருக்கும்னுவாங்கல்ல. வாயில் முத்து உதிருதுன்னு சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது அவங்க பேசுகிறது அப்படின்வாங்க. ஸோ அதனால் இவங்க பேசலை, முத்து மழை பொழியிறதா மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி வார்த்தை தான் நாமளும் பேசணும்னு கேட்குறவங்களுக்கும் அந்த தூண்டுதல் கிடைக்குமா. இந்த மாதிரி நம்ம பேசணும்ப்பா, நம்ம வீட்டு குழந்தையும் இப்படி பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கேட்குறவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். அவங்களும் இந்த மாதிரி பேசுகிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஸோ உங்கள் வார்த்தையை கேட்டு அவங்க கற்றுக்கணும், ஃபாலோ பண்ணணும், அதற்கான தூண்டுதல் கிடைக்கணும். அந்த மாதிரி இனிமையான வார்த்தையின் வாயுமண்டலம் எல்லோரையும் தானாகவே ஈர்க்கும். ஆக்சுவலாக நீங்கள் ராமாயணம், மகாபாரதம், இயேசுடைய கதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப இனிமையான வார்த்தைகளாக பேசுவாங்க அந்த ஹீரோக்கள். அதனால தான் எல்லோருக்கும் அது பிடிக்குது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. குறிப்பாக வரதானம் ஸ்லோகன் அவ்யக்தேஸ்வரா செம பவர்ஃபுல்.